திருப்புகழ் சிறப்பு பாயிரம் ஆனை முகவர்க்கு இளைய ஐயா. ஆனை முகவர்க்கு ஆனைமுகமுடைய கணபதிக்கு இளையவனான முருகனே, இளைய ஐயா. அருணகிரி தேனனைய சொல்லான் திருப்புகழை. அருணகிரி தேன் அணைய சொல்லான் திருப்புகழை. அருணகிரி பாடின அருணகிரிநாதர் பாடிய தேனை ஒத்த சொல்லாகிய திருப்புகழை யான் நினைந்து போற்றிடவும், நான் அதை நினைத்து எண்ணி எண்ணி பார்த்து அதை போற்றிடவும், நின்னை புகழ்ந்திடவும், உன்னுடைய அருட்செயல்களையெல்லாம் முருகனை அவனுடைய அருட்செயலையெல்லாம் புகழ்ந்திடவும், பொற்கமலம் சாத்திடவும், அந்த திருப்புகழை உன்னுடைய பாதார விந்தங்களிலே சாத்தி, பொற்கமலங்களிலே கமலம் தாமரை போன்ற தாளிலே சாத்தி ஓதிடவும், அதை நான் சொல்லிடவும் தா, எனக்கு அந்த திருப்புகழை எனக்கு தா என்று முருகனிடம் வேண்டுவது முதல் பாடல். ஆனை முகவர்க்கு இளையவ ஐயா, அருணகிரி தேனனைய சொல்லான் திருப்புகழை யான் நினைந்து போற்றிடவும், நின்னை புகழ்ந்திடவும், பொற்கமலம் சாத்திடவும் ஓதிடவும், அதை நான் சொல்லவும் தா, உன்னுடைய திருப்புகழை எனக்கு தா, அந்த சொல்லாலே முரண்டவருடைய சொல்லையும் எனக்கு தா என்கிறது முதல் இது. அந்த பாயிரம் பாயிரம்ங்கிறது அதுக்குள்ள காப்பு பாயிரம். பொறுப்பு அது பொடிபட விடுத்திடு கைவேலா. பொறுப்புனா மலை, கிரௌஞ்ச மலைன்னு சொல்லுவாங்க. சூரன் மலையாக நின்றான். அது பொடிபட, அதை பொடிபடுறதுக்கு எதை விட்டார்? கைவேலை அவரை விடுத்தார். பொறுப்பு அது பொடிப்பட விடுத்திடு கைவேலா. இருப்பிடம் உனக்கு எது எனக்கு அருளியம்பாய். உன்னுடைய இருப்பிடம் எது வேலனே, உன்னுடைய இருப்பிடம் எது என்று எனக்கு சொல்லு அப்படின்னு கேட்குறார். அவன் சொன்னானா, உருக்க நல்விழுக்குளம் ஒழுக்கம் இளரேனும். நல்விழுக்குளம் சிறந்த குலம் அல்லது சிறந்த சூழலாலே வளர்க்கப்படவிட்டாலும் பிறப்பதும் வளருவதும் அந்த குலம்ங்கிற வார்த்தை சொல்லுது. உருக்க நல்விழுக்குலம், அதாவது அதுவரை நல்ல வார்த்தைகளை சொல்லாதவனேனும், ஒழுக்கம் இளரேனும், ஒழுக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டாம், குடிப்பிறப்பு இல்லாதவனாக இருக்கலாம். ஆனால் திருப்புகழ் படிப்பவர் மனதினில் இருப்பாம். யார் திருப்புகழை படிக்கிறார்களோ அவர்களுடைய மனதிலே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இவர் கேட்குறாரு, அதாவது இருப்பிடம் உனக்கு எது, பொறுப்பு அது பொடிப்பட விடுத்திடு கைவேலா. அந்த மலையை பொடிப்பொடியாக போக கைவேலை விட்டு அதை இடித்தவனே, கிரௌஞ்ச மலையை பிளந்து சூரனை ஆட்கொண்டவனே, உன்னுடைய இருப்பிடம் எனக்கு எது, அது சொல்லு அப்படின்னு கேட்குற போது அடியார்களுடைய மனது தான் இருப்பான். அவர்கள் ஒரு நல்ல குலத்திலே நல்ல மரபிலே வராதவர்களாக இருந்தாலும், ஒழுக்கம் குறைந்தவர்களாக இருந்தாலும், அவர்கள் திருப்புகழ் படித்தால் அவர்களுடைய மனதிலே நான் இருப்பேன் என்று வேலன் சொல்கிறான். இப்போ என்ன பொருள்? அந்த திருப்புகழ் படிக்கிற போது என்ன குற்றம் நம் மனதில் இருந்தாலும் அந்த குற்றம் நீங்கிரும் அப்படிங்கிறதான் இதுக்கு பொருள். ஒழுக்கம் வந்துடும். ஒழுக்கம் இளரேனும் அவர் திருப்புகழ் படித்தா ஒழுக்கமுடையவராக, இந்த நல்ல ஒரு மனமுடையவர்களாக, நல்லெண்ணம் வருகிற போது எல்லாருக்கும் உதவுவராக, ஒரு தொண்டு செய்பவராக அவர் மாறுவார். அதனால் முருகன் அதை நான் உவந்து அங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார். மூன்றாவது பாடல், திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பது இலை உந்தன் அருளாலே.
பொறுப்பு ஊக மிகப் பொருதுவென்று மயில் மீதே தரித்து ஒரு திருத்தணியில் நின்ற பெருமாளே. திருத்தணியிலே அவன் நிற்கிறான். திருத்தணியிலே இருந்து அருள்பாலிக்கிறான். மயில் மீது இருந்து அது அருள்பாலிக்கிறான். எதற்கு அப்புறம் பொறுப்பு ஊக, பொறுப்புங்கிறது மலை, மலை பொடிபட மிகப் பொருது வென்று அந்த சூரன் மலையாக கிரௌஞ்ச மலையாக மாறுகிற போது அவனை உங்குந்து போகிறது மாதிரி அவனை பொடிப்பட ஆக்கி அவனை ஆட்கொள்கிறார். மயிலாகவும் அவனை ஆட்கொள்கிறார். அப்போ பொறுப்பு ஊக மிக பொருது மிகுந்த சண்டையிட்டு வென்று எங்கே வர்றாரு? மயிலாக்கிட்டார். அந்த மயில் மீதே தரித்து ஒரு திருத்தணியில் நின்ற பெருமாளே. மலையை பொருது சண்டையிட்டு அதை வென்று மயிலாக மாற்றி அந்த மயில் மீதே இருந்து திருத்தணியில் நின்ற பெருமாளே. அவர் எங்கே இருக்காரு? திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே ஒருத்தரை மதிப்பது இல்லை உந்தன் அருளாலே. உந்தனுடைய அருளால் வேறு ஒருத்தரையும் நான் மதிப்பதில்லை. ஏன்? திருப்புகழ் படிக்கும் அவர் சிந்தை வலுவாலே. இந்த பாடல் என்ன சொல்லுது? பொறுப்பை, அதாவது மலையை மீது பொருது மலையாக நின்ற சூரனோட மீது மிகுந்து சண்டையிட்டு அவனை வென்று அவனை மயிலாக ஆட்கொண்டு அந்த மயில் மீது திருத்தணியில் பெருமான் நிற்கிறான். அவனுடைய திருப்புகழை படிக்கும் ஒரு சிந்தை மனதினுடைய வலுவால ஒருத்தரை மதிப்பதில்லைன்னா அவரை தவிர வேறு ஒருத்தரை நான் மதிப்பதில்லை அவனோட அருளாலே அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அடுத்த பாடல் மிக அழகான பாடல். பாட இனிக்கும் பாடுங்கால் பரிவிற் கேட்க மிக இனிக்குமா. முதல்ல பாடுகிற போது உள்ளம் மகிழ்கிறது, உள்ளம் கசிந்து உருகுகிறது. திருப்புகழை பாடும்போது பாட இனிக்கும் பாடுங்கால் வேறொருவர் பாடுகிற போது பரிவிற் கேட்க மிக இனிக்கும். பரிவோடு கேட்கணுமா, அந்த அன்போடு கேட்கிற போது அது இன்னும் இனிக்குமா. முதல்ல தான் பாடுகிற போது இனிக்கிறது, அடுத்தவர் பாடுவதை கேட்கும்போது மிகவும் இனிக்கிறது. நாட பொருளை நனி இனிக்கும், நாட பொருளை நனி இனிக்கும். நனி இனிக்கும்னா மிகுந்த ஒரு பரவசம் தரும், மகிழ்வு தரும். நனி இனிக்கும் எப்போ? நாடப்பொருளை, அதனுடைய பொருளை நாட, அந்த பாடலுடைய பொருளை நாடுகிற போதுனா ஆராய்ந்து அனுபவிக்கிற போது அது ரொம்ப இனிக்குமா. நனி இனிக்கும் நாதன் உருவம் உளத்து அமைத்து கூட இனிக்கும். அந்த நாதனுடைய உருவத்தை, அவனுடைய மயிலை, அவனுடைய வேலை, அவனுடைய திருமுகத்தை, அவனுடைய தண்டை காலை, அதை உருவம் உளத்து அமைத்து நமது உள்ளத்திலே அந்த உருவத்தை கொண்டாடணும். விஷுவலைசேஷன்னு சொல்கிறது மாதிரி அதை நம்ம உள்ளத்திலே கொண்டாந்து கூட இனிக்கும். அதோடு இணைகிற போது நம் மனதாலே அதிலே ஒன்றுகிற போது அது இனிக்குமா. பாடை இனிக்கும் பாடுங்கால் பருவிற் கேட்க மிக இனிக்கும். நாடப்பொருளை நனி இனிக்கும். அதனுடைய பொருளை நாடி ஆராய்ந்து அனுபவிக்கிற போது மிகுந்த இனிக்கும். அப்புறம் நாதனை உள்ளத்திலே அமைத்து கூட அதனோடு ஒன்றை இனிக்கும். எஞ்ஞான்றும் குனிக்க இனிக்கும். குனிக்க அப்படின்னா ஆடுதல், பாடுதல், ஆடிக்கடித்தல், ஆடுதல், குனிக்கனா. எஞ்ஞான்றும் எப்பொழுதும் அதை பாடி ஆட குனிக்க இனிக்கும். மலநோயை சாட இனிக்கும். மலம் நமக்கு ஆணவ மலம், கண்ம மலம், அப்படி என்று அந்த ஒரு அழுக்குகள் மலம்ங்கிற போது அந்த மலம் நீங்குகிற போது நம்மிலிருந்து அழுக்குகள் ஆணவ மலம், கண்ம மலம் போன்ற மலங்களெல்லாம் நீங்குகிற போது அதை எப்படி நீக்க முடியும்? அதை நீக்கிறதற்கு மருந்து என்ன? அது சாடை இனிக்கும்.
இனிக்கும். அந்த மலத்தை சாடுதல் அப்படின்னா வெல்லுதல். அதை வெல்லுதல் இனிக்கும். இந்த பாடி ஆடினால் மலநோயை நீக்கலாம். அதாவது பிறவி பெருங்கடலை நீக்கலாம்ங்கிறாரு. ஆணவ மலம் கண்மலத்தையெல்லாம் நீக்கலாம்ங்கிறார். அருணகிரி சாற்றும் அருள் சேர் திருப்புகளே. அருணகிரி சொல்லுகிற அருணகிரிநாதர் சொல்லுகிற அருள் சேர் திருப்புகள். அது திருப்புகள் புகழ், திருப்புகள் முருகனுடைய புகழ், அருள் சேர் திருப்புகள். பாட இனிக்கும் அருணகிரி கூறுகிற இந்த திருப்புகளை நீங்கள் நமது 108 பது பாட போகிறோம். அந்த 108 திருப்புகளை சொல்லும்போது அவற்றை பாட இனிக்கும். பாடுங்கால் பரிவிற்கேட்க மிக இனிக்கும். நாடப்பொருளை நனி இனிக்கும். அதனுடைய பொருளை ஆராய்ந்தால் இனிக்கும். நாதன் உருவம் உளத்து அமைத்து கூட இனிக்கும். அவனை உள்ளத்திலே நினைத்து அவனோடு அனுபவிக்க இனிக்கும். எஞ்ஞான்றும் குனிக்க இனிக்கும். குனிக்கென ஆட ஆடுதல் பாடுதல் கழித்தல். எஞ்ஞான்றும் எப்பொழுதும் ஆடி பாடி அவனுடைய புகழை பாடுதல் இனிக்கும். ஆடுதல் இனிக்கும். மதநோயை சாட இனிக்கும். நமது மலங்களை நிற்க அது உதவும். அருணகிரி சாற்றும் அருள்சீர் திருப்புகழை நிறைவு பாடல். கந்தன் கருணை கடல் முகந்து காதி மோதி வாதாடும் மந்த மதியாம் அறமங்கள் மருண்டு ஒடுங்க. இது கந்தன் கருணை கடலை அருணகிரிநாதர் முகந்து, அதாவது ரொம்ப அழகான பாடல். என்ன பண்ணுதான் இந்த மற்ற ஒரு மதவாதிகள் மற்றவற்றை பின்பற்றுபவர்கள் தாங்கள்தான் உயர்ந்தவர்கள் என்று காதி மோதி வாதாடும் மந்தமதி அப்படிங்கிறார். காதி மோதி வாதாடும். காதியில் இரைச்சலிட்டு மோதி சாடி வாதாடும். நான் தான் சரின்னு வாதாடுறானே அவர்கள் மந்தமதியாம். சரியானவற்றை உணராத ஒரு குறைந்த அறிவுள்ளவர்கள் மந்தமதியாம். அறவங்கள், அது பாம்பை உருவகம்னு சொல்கிறார். அவங்களுக்கு மருண்டு ஓட. பாம்பு எப்போ மருண்டு ஓடுது? இடிச்சத்தத்தை கேட்டால், மழை பொழிகிறதை கேட்டால் அது ஓடுது. அப்போ இங்கே இடிச்சத்தம், இடியோடு பெய்கிற மழை, அந்த ஊடி முதல்வன்னு சொல்லுவாங்க, உருவம் போல் கருத்து அப்படின்னு ஆண்டாள் பாடுவா. அந்த மாதிரி மழை மாதிரி மோதுதான் இந்த திருப்புகள். அந்த பாடலை பாருங்களே. கந்தன் கருணை கடல், கந்தனுடைய கருணையாகிய கடலை அதிலிருந்து முகந்து, அதிலிருந்து அந்த நீர்த்துளிகளையெல்லாம் முகந்து. அப்போ அவருடைய பாடல் என்ன? கருணை கடலான பாடல். கந்தன் கருணை கடலான பாடல் முகந்து அந்த கடல்லிருந்து எடுத்து என்ன பண்ணுது? அது இந்த சிரச்சலிட்டு மோதிவாதியிடம் இந்த மந்தமதி படைத்த அரவங்கள் பாம்புகள்லாம் மருண்டு ஒடுங்க ஓடி ஒரு குழியில் போய் ஒடுங்க இடித்து. அது அந்த மேகம் எங்கே இருந்த கருணைக்கடலை, கந்தன் கருணைக்கடலை எடுத்துக்கொண்டு மேகமாக வந்த அந்த கருணைக்கடல் என்ன பண்ணது? இடித்து மின்னி சந்த விந்தத்தை, சந்த விந்தம் அது அற்புதம். சந்தத்தினுடைய அற்புதம், விந்தம் அற்புதம், அதிசயம், ஆனந்தம். அந்த சந்தத்தை திருப்புகழால் தந்த, திருப்புகழ்ங்கிற அந்த அமுதம், சந்த அமுதம் தந்த தமிழ் மாமலையால், மாமழையா, அது தமிழ் மாமலையா போகிறது. கந்தன் கருணைக்கடலை முண்டு எடுத்து மேலேறி மின்னி மழையாக இடித்து மழையாக பெய்தான். அதனால் இந்த மந்தம் மதிவிடைத்த குறைந்த அறிவுள்ளவர்கள் வாதாடாமல் ஓடி
அரவங்கள் இப்போ பாம்பு போய் குழிக்குள்ளே புகுந்துக்கிட்டது மாதிரி அவங்கெல்லாம் ஓடி போகிறாங்களாம். ஏன்? அந்த கந்தனுடைய புகழ் தான் நிற்கிது. அப்போ மாமழையால் என்ன விளைவிக்கிறாரு? சிவபோகம் தந்த சிவம், அவன் சிவத்தினுடைய அம்சம். சிவம் எல்லையற்றவன், எல்லையற்ற அருளாளன், நிகரற்ற பெரியோன். சிவம் போகும் தந்த தமிழ்முகில். அந்த தமிழ்முகில் யார்? தமிழ் மேகம் யார்? அருணகிரி சரணகமலம் முடிக்கணிவாம். அருணகிரிநாதருடைய அடிக்கமலம் பாத தாமரைகள் நமது தலையிலே சூடிக்கொள்வோம் அப்படின்னு இந்த பாடல் முடியுது. ஏன்னா அவர் கருணைக்கடல், கந்தன் கருணைக்கடலை முகந்து ஒரு மேகமாக மாறி இடித்து மின்னி அப்படி மாமழையாக பெய்கிறாரு. அந்த சத்தத்தில் குறைந்த அறிவு படைத்த அவர்கள், ஒரு கந்தனுடைய பெருமையை அறியாதவர்களெல்லாம் ஒரு பாம்புகள் போல, இடிச்சத்தத்தை கேட்ட நாகம் போல எங்கேயோ ஓடி ஒழிகிறார்கள். அதை தருகிற மாமழை அருணகிரிங்கிற ஒரு எவரா அவர் முகிலா, தமிழ் முகிலா, சந்தத்தை கொடுக்கிற தமிழ் முகில், தமிழ் மேகம் ஆகிய அருணகிரியினுடைய பாதங்களை என் முடியிலே அணிவேன், அணிகிறேன் அப்படின்னு இந்த திருப்புகழை பாடுகிற போது என்னென்ன இன்பமெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இந்த 5 பாடல்களில் சிறப்பு பாயிரத்திலையும் அருணகிரி துதியிலையும் சொல்கிறாங்க. மிகவும் அருமையான பகுதி. நன்றி.